வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அண்ணாமலையுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு. இந்த வீடியோ ஒட்டுமொத்தமாக திமுகவினர், அதிமுகவினர், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தூக்கத்தை கெடுத்திருக்கு. அப்படி மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன தெரியுமா பேசியிருக்காரு? தேசிய அளவில் நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மாநில முதல்வருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அதிகாரம் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இதை நான் கண்கூட பல நேரங்களில் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, மாநில தலைவராக மூப்பனார் இருந்திருக்காரு, வாழப்பாடி இருந்திருக்காரு. அப்போ தமிழகத்தை ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். மாறி மாறி இந்த 3 பேரில் முதல்வர்களாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த நேரத்தில் மூப்பனாரோ இல்லை வாழப்பாடியோ ஃபோன் பண்ணாங்க, டிஜிபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை தலைமை செயலாளருக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னாலோ உடனே எழுந்து நின்று பேசுவாங்களாம். டிஜிபி, தலைமை செயலாளர்லாம் எழுந்து நின்று பேசுவாங்களாம். அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இப்போ அண்ணாமலை டிஜிபிக்கோ தலைமை செயலாளருக்கோ ஒரு ஃபோன் போட்டால் அவங்க அந்த ஃபோனை பேசாமல் இருக்க மாட்டாங்க, எடுத்து உடனே பேசுவாங்க. அதுதான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாரு, தமிழக முதல்வருக்கு என்ன அதிகாரமோ அதுக்கு இணையானது தமிழக பாஜக மாநில தலைவருடைய அதிகாரம். ஏன்னா நாட்டை ஆளக்கூடிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி பேசியிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. அதுலேயும் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான லீடர் கிடையாது. ஒட்டுமொத்த பாஜகவும் அண்ணாமலை மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. தேசிய அரசியலுக்குள்ள அண்ணாமலைக்கு தவிர்க்க முடியாத இடம் சில வருடங்களில் இருக்கு. ஓகே, ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி அப்படின்னு அண்ணாமலையை பொதுமக்கள் பாஜகவினரெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடென்ட். அப்போ அண்ணாமலைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும்? மோடி கிட்ட பேசுகிறாரு, பேசி சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நிதியை மத்திய அரசாங்கம் கொடுக்க வைக்கிறாரு அண்ணாமலை. அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குல்ல, அதை ரத்து செய்ய வைக்கிறாரு. எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஃபோன் காலில் போய் நேரடியாக போய் பார்க்குறதன் மூலமாக பண்ணி முடிச்சிடறாரு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு, எதுக்கு புளியங்குடி எலுமிச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு புவிசார் குறியீடு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. எப்படி சொல்லி அடிக்க முடியும்? அவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாகுது. அதை தான் மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டிருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழக பாஜகவுக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் பயங்கரமான மோதல். அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. என்ன தெரியுமா? திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன ஓம்குமார் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலிக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சேகர் பாபு என்ன சொல்றாரு? ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஓம்குமார் அவருடைய மனைவி எழுதின கடிதத்தை பாருங்க. இந்த கடிதத்தில் ஆல்ரெடியே மூச்சு திணறல் பல வாட்டி என்னுடைய கணவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அதனால கூட்ட நெரிசல் எல்லாம் சிக்கிவர் இறந்து போல அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஓம்குமார் அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய ஃபேமிலி டிவி சேனல்ஸுக்கு அவங்க இறந்து போனோன்னே, ஓம்குமார் இறந்து போனோன்னே பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் சொன்ன தகவலும் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய தகவலும் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெரிய முரண்பாடாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இப்படியெல்லாம் எழுதி கொடுத்தாதான் தன்னுடைய கணவருடைய உடலை கொடுப்போம் அப்படின்னு வற்புறுத்தி இருக்கக்கூடும் தமிழக அரசாங்கம். ஸோ அதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவங்க இப்படி கடிதத்தை எழுதின மாதிரி தெரியுது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதனால் உடனடியாக ஓம்குமார் அவர்களுடைய ஃபேமிலிக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கணும். திருச்செந்தூரில் இப்படி அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்து போயிருக்காரு. கோவில்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் சின்சியராக பார்க்கணும். இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களை விட்டு வெளியேறுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது 2வது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இருக்காங்க பார்த்தீங்களா, DIPR, அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, அக்னி வீரர்கள் ஸ்கீமுக்கு ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடக்க போகுது. எப்போ? 12/3/2025 இருந்து 10/4/2025 வரைக்கும் அக்னி வீரர்கள் ஸ்கீமுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் நடக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. DIPR கொடுத்ததில் தப்பு கிடையாது. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இதில் இந்த அறிவிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. இராணுவத்தில் ஆட்சேர்ப்பு முகாமுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் முதலமைச்சருடைய புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு? 1. 2வது, இந்த அக்னி வீரர்கள் ஸ்கீமை மிக கடுமையாக எதிர்த்தாங்க இந்தி கூட்டணி. அதில் இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய திமுக தான்
எல்லாத்தையும் விடையும் ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாங்க. அக்னி வீரர்கள் ஸ்கீம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கொந்தளிச்சாங்க. அப்போ கொந்தளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி வீரர்கள் ஸ்கீமுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வெளியிடணும். ஆனால் வெளியிட்டதில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை வந்து பிரிண்ட் பண்ணி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.